இரண்டாவது அம்சம் கேளுங்க. துஆவுடைய விஷயத்துல சரி, நான் தெளிவாவே இறைவன்ட்ட என்ன செய்யறேன், எல்லாமே சொல்றேன், இறைவன்ட்ட எல்லாமே சொல்றேன். ஆனா திருப்பி திருப்பி ஏன் கேட்க சொல்றது வரும்? சரி, ஒரு முறை சொல்லிட்டாச்சு தானே, எல்லாம் தெளிவா இறைவனிடத்துல நான் எல்லாம் வெளிப்படுத்தி இறைவனுக்கு தெரியும் தான். ஆனா நான் அடிமை என்று காட்டுவதற்காக இறைவனிடத்தில் செய்கிறேன், நான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதுலயும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய டோட்டல் இந்த துஆவுடைய எல்லா அம்சத்திலும் எது பதிலாக வரும் தெரியுமா? உபூதியத், அடிமைத்துவம் என்பது உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு பரிபூர்ணம். நீங்க அடிமையிடத்தை முழுமையாக என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதா இறைவனுடைய முழுமையான அந்த எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட எல்லா வகையிலையும் வரணும். ஒரு முறை நீங்க துஆ கேட்டீங்க, சிறந்த முறையில் துஆ கேட்டு போயிட்டீங்க, திருப்பி அந்த பக்கமே வரலன்னு வைங்க, அது என்ன அர்த்தம்? நீ தராடி நான் வேற ஆள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு அர்த்தம். அப்படித்தானே? ஒருவர்கிட்ட போறீங்க, கேட்கறீங்க, பாப்போம் நான் சொல்றேன்டாரு, அதுக்கு நீ அந்த பக்கமே போகல. அவர் என்ன உணர்வாரு? நம்ம மட்டுமா இருக்கிற, வேற யாரெல்லாம் ஒரு சொந்தக்காரெல்லாம் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அல்லாஹ் அப்படி இருக்கிறா? அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. திருப்பி யார்கிட்ட போகணும்? இறைவனிடத்துல தான் போகணும். எனவே இது நம்மளும் வாழ்க்கையில செய்யறோம். பாருங்க, மனிதன் வாழ்க்கையில இது நிறைய உதாரணம் இருக்கு. நம்மளும் வாழ்க்கையில செய்யறோம். யாராவது உங்களுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட் வந்து ஒரு கோலை பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா எவ்வளவு வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடறோம், அந்த ஹெல்ப் பண்ணிடுறோம். இதே போல் வைஃப் டீ வருதுன்னு வைங்க, எனக்கு ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்கணும், சரி வை வச்சாச்சு. அன்றைக்கு இல்ல, அடுத்த நாள் திருப்பி கேட்பா, 3வது நாள், 5வது நாள், 8வது நாள், அதெல்லாம் இல்ல. அப்புறம் திடீர்னு ஒரு விளக்கம், அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவோம். பிள்ளை கேட்டாலும் அதே தான். அதை நம்ம என்ன செய்வதில்லை, சட்டை செய்வதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் என்கிட்ட தான் வரணும் என்ற நம்பிக்கை. வேற யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, ரெண்டு பேரும் போக மாட்டாங்க. யார்கிட்ட வரணும்? திருப்பி திருப்பி என்னிடத்தில் தான் அவர்கள் கேட்க வேண்டும். யார் இன்னொருத்தர் கேட்கலாம் விளங்குது, அவனுக்கு உடனே முடிச்சிடணும் செய்தியை. அவன் என்ன செஞ்சு அன்றைக்கையே விலை எடுத்து கொடுத்து முடிச்சாச்சு. திருப்பி திருப்பி என்னிடத்தில் தான் வர வேண்டும் என்றவங்களை சும்மா அலட்சியமா என்ன செய்யறோம், விட்டுறோம். ஏன்னா எல்லாத்த யார்கிட்ட கேட்க போற, என்ன விட்டா என்ன செய்யலாம், கோபம் தான். இதெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம சொல்றோமா இல்லையா? என்ன அர்த்தம்? அவருடைய அர்த்தம் என்ன? மனிதன் இயல்பிலே ஒன்று இருக்குது, என்னை விட்டு மீறி யாரும் போகலாதவன கொஞ்சம் என்ன செய்யறது, விட்டு விடு. இது சாதாரண பெருமையில் நம்மளுக்கு உள்ளது. இறைவன் பெருமைக்கு சொந்தக்காரன். நீங்கள் உணர வேண்டும், அவனை விட்டால் உங்களுக்கு வேற கதி இல்லை என்று. அதை நீங்க வாழ்க்கையில பிராக்டிக்கலா ஏத்துக்கணும். சில டைம்ல நம்பிக்கையில அது இருக்கும். அல்லாஹ் விட்ட யாராவது நம்மளுக்கு வேற கதி இன்னொருத்த சொல்லலாம், அல்லாஹ் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்விடத்துல திருப்பி திருப்பி நீங்க மன்றாட வேண்டும். உதாரணமாக நீங்க நிறைய துஆ கேட்டுட்டீங்க, உம்ராவுக்கு வந்தீங்க, எல்லாம் கேட்டு எல்லாம் முடிஞ்சது. இதெல்லாம் கேட்டு முடிஞ்ச வரவும் உங்களோட பிறகு கூட உங்களோட உள்ளத்துல என்ன வரணும், இவ்வளவு கேட்டு ஒண்ணும் நடக்கல. அப்படி சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாதமா 1.5 மாதம் பள்ளிக்கு வந்து கண்டிருந்தாங்க, தொழாத ஒரு ஆள். எப்படியோ தொலை வச்சுட்டோம். திரும்ப ஒரு பள்ளி காணோம். என்னன்னு கேட்டது, ஒன்னும் சரி, ஒரு மாசமா தொழுது பிசினஸ் ஒன்னும் சரியாகவும் இல்ல, ஒன்னும் சரியாக. திருப்பி நம்மளுக்கு தொழுவுறதெல்லாம் சரி வர, நீங்க பாத்துக்கோங்க, அதெல்லாம் நான் இன்ஷா அல்லாஹ் உழைச்சிட்டு ஒரு ஒரு முறையாக என்ன செய்யறோம் வணங்கணும்னு போயிட்டாரு. உண்மையாக நடந்த சம்பவம். அப்ப என்ன உணர்றாங்கன்னா, கேட்டு எப்படி அல்லாஹ் கேட்க கூடாது, கேட்டு பாப்போம் கொஞ்சம் காலத்துக்கு, தந்தா தான் நம்மளுக்கு இல்லாட்டி நம்மளுக்கு வேற வழி இல்லையா என்ற மாதிரி நம்ம நடந்து கொண்டு வைங்க. அங்க இபாதத்தே இல்ல, உபூதியத்தே இல்ல. எங்க உள்ளத்துல என்ன இருக்கணும், அல்லாஹ் தவிர நீங்க மனசு வேதனைப்படாது, அல்லாஹ் நீ எப்படியாவது தந்துரு, எனக்கு வேற வழி இல்லை, நீ தான் என்றதுக்கு தான் அதை திருப்பி திருப்பி துஆ கேட்கிறேன்னு சொல்வது. திருப்பி திருப்பி துஆ, அதாவது மறுபடியும் மறுபடியும் பல முறை பிரார்த்தனை செய்வதனுடைய பின்னணி என்ன? இறைவனை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இதை நீங்க ஒரு மாதம் கேட்டால, அதுக்காக வேண்டி மௌலவி இப்ப பயான்ல விளங்கப்படுத்திக்கிறாரு, திருப்பி திருப்பி கேட்கறது நோக்கம் அடிமைத்தோடு 3 மாசம் கண்டினியூவா கேட்போம். அப்படின்னு டைம் போட்டீங்க, அல்லாஹ் 4ஆம் மாசம் வரைக்கும் உங்களை வைப்பான். டைம் நம்ம எப்படி இருக்கிறது தெரியுமா? இறைவனை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பது நீங்கள் மறுபடியும் மறுபடியும். அதனால ஹதீஸ்ல என்ன வருது, தஅவுது தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி. மனிதன் துஆவிலே அவசரப்படுகிறான். அவசரப்படுகிறானதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் சொன்னாங்க? ஒரு முறை துஆ கேட்டுவிட்டு கபூல் செய்யப்படவில்லை என்று சொல்கிறான் என்று சொல்லல. பல முறை நான் துஆ கேட்டேன், எனக்கு பதில் சொல்லப்படவில்லை, மனிதன் அவசரப்படுகிறான் ரசூலுல்லாஹ். எத்தனை முறை துஆ கேட்டு? பல முறை துஆ கேட்டும் எனக்கு அங்கீகரிக்கப்படல. எனவே மனிதன் என்ன செய்கிறான்? ஒரு முறை துஆ கேட்டு எனக்கு அங்கீகரிக்கப்படவில்லை, அதனால மனிதன் அவசரப்படுகிறான்னு சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லல. பல முறை துஆ கேட்டும் எனக்கு அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனிதன் சொல்லுகிறான். மனிதன் என்ன செய்யறான்? துஆல அவசரப்படுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே இரண்டாவது காரணம் புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு இறைவனை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்த்துவதுதான் நம்ம பல முறை திருப்பி திருப்பி இறைவன் கேட்க வைப்பதற்கான காரணம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பல விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. மூன்றாவது